தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தை இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டாவே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. சபாநாயகர் ஒரு இயக்குனராகவே மாறிவிட்டாரு. விஜய் அவர்கள் ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அந்த கை ஆக்ஷன் எல்லாம் பண்ணது, குட்டி ஸ்டோரி சொன்னது, இது எப்படி இப்போ இதுவரைக்கும் நம்ம சட்டமன்றத்தை இப்படி பார்க்கல. எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. அடுத்த சட்டமன்றத்தில் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிருவாங்க போல் இருக்கு, குத்துப்பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு சட்டமன்றம் எப்படி இருக்குங்கிற நாம சொல்கிறத விட தாவேகா தரப்பினரே சொல்லக்கூடிய நடுநிலையான பத்திரிகையாளர்களாக இயங்குறவர்களே என்ன பதிவு போடுறாங்கன்னா, இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சட்டமன்றம் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது ஸ்கிரிப்டட் ஷூட்டிங் தான். இப்போ நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு உங்களை கேட்குறேன். இப்போ இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசுவீங்க? ஆமாம், நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லுவீங்க. சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் யாருமே அதை பார்த்துலாம் படிக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல, கஷ்டப்பட்டு சாதாரணமாக சினிமா துறைக்கு நுழையில உழைச்சோம், கஷ்டப்பட்டோம். தான் கடந்து வந்த வாழ்க்கை பாதையவே ஒரு ஆள் பார்த்து தான் படிப்பாருன்னா எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான முதலமைச்சரை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். இவங்க எல்லாரும் சொல்றாங்க உதயநிதி பார்த்து படிக்கிறார். உதயநிதி எனக்கு தெரிஞ்சு நீ பார்த்துலாம் படிச்சா கவுண்டர்லாம் கொடுக்க முடியாது. பார்த்து படிச்சாலாம் ஆன் டைம்ல கவுண்டர் கொடுக்கவே முடியாது. அப்படியா அப்படின்னு வச்சு கவுண்டர் மேல கவுண்டர் இறங்கி அடின்னு அடிக்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலான்னு அங்க உட்காந்துட்டு விஜய் அவதூறா சொல்றாரு, பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறாரு. உடனே இங்கேருந்து குறுக்கிட்டு பேசுறாரு, பார்ட்டி ஃபண்டா எந்த பார்ட்டி? அவனோடனே ஆதவரு நான் குறுக்கிட்டு பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னமே தவிர திமுக சொல்ல. சரி தைரியம் இருந்தா சொல்லுங்க, தைரியம் இருக்கு, நீங்க பெரிய ஆள் தானே, வீரர் தானே, தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னா அவங்க சேலஞ்ச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க பேச ஒண்ணுமே இல்லை. திமுகவுடைய கடந்த கால ஆட்சியை பற்றி தான் பேசுறாங்க. பேசிட்டு பார்ட்டி ஃப்ரெண்ட், டாஸ்மாக் உட்பட பல்வேறு துறைகள் சேலஞ்ச் கொடுக்குறாங்க. தைரியம் இருந்தா திமுகன்னு ஓப்பனா சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, முடிச்சு வச்சிருங்க. ஆமா நீங்க தான் திமுக தான் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க அதை சேலஞ்ச் பண்ண ரெடின்ட்டாங்கல்ல. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அதுக்கு பேசுறதுக்கு திராணி இல்லை. அப்ப அதுக்கப்புறம் கடந்து போகணும். விஜய் திணறாரு. எதிரில் பேச ஆரம்பிச்சாலே என்ன பேசுறாங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே, எதிரில் இருந்து பேசுவாங்க தடுப்பாங்கன்னு ஸ்கிரிப்ட்லேயே இல்லையேன்னு சைலண்ட் ஆகுறாரு. இதெல்லாம் கொடுமை என்னன்னா, நேத்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு கொலைக்களத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் போலவே அமர்ந்திருந்தார். எந்த ஆக்ஷனும் இல்லை. இங்க நிறைய பழிகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க, பழிகள்ல விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக இங்க தாவேக்காவினர் செய்யக்கூடிய நிறைய அட்டூழியங்கள்லேருந்து, இந்த குற்றச்செயல்கள்லேருந்து எல்லாத்தையுமே அறுதிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம இன்னைக்கு பஞ்சு டயலாக். நேத்தே நம்ம சபாநாயகர் நேத்து ஒரு நாள் திமுக மாதிரியே செயல்பட்டப்பல. அது நான் இங்க இதுல இருந்து யாரெல்லாம் பெண்கள் விவகாரத்துல நேரடியா தாவேக்கா நிர்வாகிகளே தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள்னு எதிர்கட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நான் சொல்றாரு, ஒரு இயக்கத்துல நாங்க 2 கோடி பேர் இருக்கோம், அதுல யாரும் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, பச்சை குழந்தை திமுக கார இது பண்ணலையா அப்படின்னு அங்க இருந்து அப்போசிஷன் பண்றாங்க. ஆதாரம் கொடு, நாங்க பேர் பட்டியல், இடம், தேதி எல்லாமே சொல்றோம்ல, ஜேர்னலிஸ்ட் மாதிரி நாங்க 5W1H சொல்றோம்ல, ஏன் எங்க எப்போது எப்படி யாரால் எதற்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா அது எப்படி, யாரால, என்ன, என்னைக்கு, தாவேகா நிர்வாகிகள் எந்த பொறுப்புல இருக்கா முதற்கொண்டு சொல்லிட்டோம். நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கன்னா, ஆதாரம் இருக்கு, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு கொண்டு வரீங்களா? என்ன இது? அதேதான் அவங்களுக்கு எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. நாளைக்கு வேற விவாதம் தான் நடக்கும். நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லவா அப்படின்றதா. கீர்த்தனா, அமைச்சர் கீர்த்தனா அப்படிதான், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, எங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னா எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் அது ஷூட்டிங் ஸ்பாட் தான். பெஸ்ட் இன்னொரு உதாரணம் சொல்றேன். யாராவது உயிரிழந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லும் கை தட்டுவாங்களா? இங்கே நடந்தது. அமைச்சர் ஃபர்வேஸ் உயிரிழந்த குடும்பத்தினர் சேர்ந்த 5 பேருக்கு அமைச்சர், நம்ம முதலமைச்சர் இரங்கல் தெரிவிச்சாரு, தன்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சாரு, நிதி உதவி அளிச்சாரு, அளிச்சு அவங்களுக்கு
இரங்கலை தெரிவிச்சாருன்னு பின்னாடி எல்லாம் கை தட்டுறாங்க. இல்லை இது இந்த சட்டமன்றம் பார்க்கறதுக்கு ஒரு நடிகர், அவரை சுற்றி கொஞ்சம் ரசிகர்கள், அவர் என்ன பண்ணாலும் வந்து கை அடிக்கணும், உளவியலாவே அது அப்படிதான் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுலயுமே இன்னும் சிக்கல் என்னன்னா, அது எப்போ நம்ம கை தட்டணும் எப்போ கை தட்டக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அங்க சபாநாயகர் வந்து கை தட்ட சொல்லுவார், கை தட்டுங்க அப்படின்னா எல்லாரும் தட்டுறது. இப்போ சபாநாயகர் கையில கொசு கிடைச்சிருச்சு இப்படின்ட்டாருன்னா சம்மந்தம் இல்லாம கை தட்டுவாங்க. அந்த நேரத்துல எதிர்கட்சி பேசிட்டு இருக்கக்கூடாது, இல்லைன்னா கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போயிடும். அந்த லட்சணத்தை அதுதான் ட்ரைனிங். நான் எந்திரிச்சு நிற்கும் போது நிக்க கூடாது, நான் கை தட்டுன்னு சொல்லும் போது தட்டு, காதை தொடுன்னு சொன்னா ஆன்னு கத்தணும், மூக்க தொட்டா இது அப்படின்னு ஒரு சிக்னல்ல தான் சபாநாயகர் ட்ரீட் பண்ணிருக்காரு. அப்படிதான் இருக்கும் அது. அது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் தான். இன்னைக்கு அந்த அப்பா கதைக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? இன்னைக்கு அப்பா கதைக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? நீங்க பர்சனலா டச் பண்ணா எங்களுக்கு அதை எப்படி டீல் பண்ண தெரியும்னு எதிர்கட்சி அந்த பக்கம் ஒரு பக்கம் பண்றாங்க. அப்பா கதையை சொல்றீங்க, ஒரு அப்பாவை காணோம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு மகன் தேடிட்டு இருக்க கதை நான் சொல்லவன் அவர் ஃப்ளோல அடிச்சு போறாரு. நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதே ஆயுதம் அங்கிருந்து வரும். நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீமா அநாகரிகமா போனீங்கன்னா அதை அவங்க சிரிச்சுட்டு கிடந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்படிதான் இந்த சட்டமன்றம் போகுது. இந்த இப்படி பண்றது இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கணும். ஜேசிடி பிரபாகர் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு. அது என்ன சட்டமன்றமா இல்லை அவுட் ஆஃப் சட்டமன்றமான்னு தெரியல. இது எப்படி இது இப்படி பண்ணாருன்றது எழுதுவாங்களா அவை குறிப்புல? இல்லை, அவரே சொல்லும் போது முதலமைச்சர் ஒரு ஃப்ளோல நல்லா பேசிட்டு இருக்கிறாரு, அவர் பேசட்டும். ஆமா, ரோலிங்க கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி அவரால் நவரசங்களையும் கொண்டு நடிக்க முடியாது. அதனால அவர் இருக்கட்டும், அப்படியே ஒரு அனுமதி கொடுக்கறது. நேத்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட 2 அமைச்சர்களும் மாறி மாறி குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜேசிடி பிரபாகர் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் நிறுத்துறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க, இங்க வந்து குறுக்கிடுறாங்க. தவறான வார்த்தை. எல்லாத்துக்குள்ள அமைதியா உட்கார முடியாது, நீங்க கொடுக்குற வரைக்கும் அமைதியா உட்கார முடியாது, அதை திருத்துங்கன்னு அவங்க நின்று ஃபைட் பண்றாங்க. ஆனா அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதை திருத்திக்கணும். அது ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அதை நீக்கப்படும், நடவடிக்கை எடுக்கிறேன். எல்லாம் அவர் பேசட்டும், பேசி முடிஞ்ச பிறகு நீங்க. ஏன்னா அவரை தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஃப்ளோ வராது, பயந்துருவாரு. குழந்தை பிள்ளை பாவம், ஒரு வாய்ப்பு கொடுங்க பாவம் அப்படின்னு உட்கார வைக்கிறது. அவ்வளவுதான் அந்த கேரக்டர். நான் சொல்லும் போது நீங்க எடுத்து இதை படிச்சா போதும், அது வரைக்கும் உட்காந்துருங்க. இதுல என்ன இருக்கு? உங்க வாழ்க்கை வரலாறு தான் இருக்கு. அப்படி அப்ப பார்த்து படிக்கணும். ஆமா, பார்த்தே படிங்க, அவ்வளவுதான். இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இங்க நிறைய இப்போ ஒரு 40 நாள் ஆட்சியில வந்து தமிழகம் பார்க்காத அளவிற்கு ஒரு கொடூரமான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய அரசு எந்த விதமான பொறுப்பும் ஏற்கலை. அவர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 50 வருடங்களாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சரியில்லை, அதனால தான் இந்த குற்றச்செயல்கள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வந்து அதுக்கும் 50 ஆண்டு கால இங்க இருந்த அரசுகள் வந்து உங்க தலைக்கு மேல வந்து தமிழக மக்களுடைய தலைக்கு மேல இந்த கடன் சுமையை வந்து ஏற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ எதுக்குமே நான் ஒரு பதில் சொல்ல மாட்டேன், நான் வந்து செய்ய மாட்டேன், எல்லா பழியும் தூக்கி இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகள் மீது போடுறத எப்படி பார்க்கறது? ஒன்ன ஏற்றுக்கொண்டா தானே அதற்கான நடவடிக்கைகள். இப்போ நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதற்கான எந்த நேர்மையான பதிலும் இல்லை. ஆனா பிரச்சாரத்துல பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கிறார், பஞ்சு டைலாக் மட்டும். இது எப்படி வந்து மோடியோட ஸ்டைல்? மோடியோட ஸ்டைல் என்னன்னா, சிங்கிள் கேமரா கையில இருந்துச்சுன்னா, அந்த மைக் கையில இருந்துச்சுன்னா அதுல கிட்டாரே வாசிப்பாரு. ஒரே ஒரு மைக் மட்டும் கையில இருந்துச்சுன்னா. ஒரு 4 மைக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா பெப்பே தான். நீங்க பிரச்சார வண்டியில அதே தான். விஜய் நீங்க பிரச்சார வண்டியில ஏத்திட்டீங்கன்னா கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட சிங்கம் நல்லா கர்ஜனே அப்படியே ஆடு கத்துவோம், பயங்கரமா கத்துவாங்க. அதே சிங்கத்தா தன்னோட எல்லை இல்லாம வேற ஏதாவது ஒரு எல்லையில போய் விட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், அந்த சிங்கம் கப் சிப்புன்னு பூனைக்குட்டி ஆயிரும். அவ்வளவுதான், அது அவன் தான் சொல்லும். அதே மாதிரி சட்டமன்றத்துல கூட்டு வந்து விட்டுட்டாங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாது. அதே அப்படியே பிரச்சார வண்டியில ஏத்திட்டா போதும், நிறைய பேசுவாங்க. பேசுனா என்ன செய்யறது? அதே மோடி ஃபார்முலாக்கு வருவோம். மோடிகிட்ட போய் இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து காரணம் நேருன்னு சமாதியை தோண்டி எலும்பு கூட்டுதான் கேட்கணும், நீங்களா காரணம் அப்படின்னு கேட்கணும். இப்ப அதே மாதிரி இங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது, திமுக தான் காரணம். இன்னைக்கு நடக்கிற குற்ற சம்பவங்கள்ல பெருவாரியான ஆட்கள், சிக்கக்கூடிய ஆட்கள் தாவேகா இருக்காங்க. இது எப்படி திமுக பொருந்தும்? திமுக கார இந்த 1 மாசத்துல ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள்ல எத்தனை பேர் கைது செய்தார்கள் அப்படின்னு எடுப்போம், இல்ல அதிமுக காரர்கள் எடுப்போம், இப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட் எடுப்போம். எதுவுமே இல்லாம பார்த்தா இவங்க தான் அதிகம். அப்ப இங்க பழி போடுறது. இபியில கூட
திமுக வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அது பழசாவே இருக்கட்டும். அதை வச்சு கடந்த மே மாசமா ஏப்ரல் மாசம் வரைக்கும் திமுகவால் கொடுக்க முடிஞ்சுல, உங்களால் ஒரு மாசம் கூட கொடுக்க முடியலையே அதே மிஷினை வச்சு. அப்போ எங்க பிரச்சனை? இப்போ பொய் தானே அது. நிர்வாக திறன் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. எல்லாத்துக்குமே திமுகன்னா அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க இருக்காதீங்க. இல்லைங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியலங்க, 50 வருஷம் அவங்க வந்து இப்படி ஆக்கிட்டாங்க, நாங்க வரலான்னு தான் நினைச்சோம், ஆனா எங்களால முடியலங்க, நாங்க கிளம்புறோங்கன்னு போயிருங்க. இல்லைன்னா வந்து டைம் கேளுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களை டைம் கொடுங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா இப்போ நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை 70% குறைப்போம், அடுத்த ஒரு 3 மாசத்துல 50, அடுத்த ஒரு 3 மாசத்துல 30 அப்படின்னு நாங்க குறைச்சு காட்டுறோம். அப்படி கூட ஏதாவது வாக்குறுதி கொடுங்க, நாங்க நம்பி இருக்கோம். இன்னைக்கு ஓட்டு போட்டவனே நடுத்தருல நிக்கிறான், ஓட்டு போட்டவனே உங்களுக்கு எதிராக பேசுறான், ஓட்டு போட்டவனே பாதிக்கப்பட்டவனா நின்று நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான், ஓட்டு போட்டவன் வீட்டு இடிக்கப்பட்டு ரோட்ல நின்று கத்துறான். எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, திமுக ஓட்டு போட்டவங்க இல்ல. திமுக ஓட்டு போட்டவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதைத்தானடா நாங்க அன்னைக்கே சொன்னோம், கேட்டீங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆமா. ஆனா அந்த சிரிப்புக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கு. எத்தானடா அன்னைக்கே நாங்க சொன்னோம், அனுபவிங்கிற அப்படிதான் இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டியது இவங்க தான். அதனால அப்படியே பாஜக ஃபார்முலால இது காரணம் நேரு, இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு ஒரு உல்ட்டா அடிச்சு ஏமாத்துற வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, இப்போ தவிகாவுக்கு வந்து ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உட்பட எங்களுடைய ஆதரவில் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து திமுக சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சட்டமன்றத்தில் பேசுகிறார் விஜய் அவர்கள். அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு ஏன் உங்களுக்கு பதட்டம் வருது, ஏன் பதறீங்க? இது மக்களுடைய சப்போர்ட்டோட இருக்கிறது, உங்களுடைய சப்போர்ட்டோட நாங்கள் இருக்கல. கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த முடிவு எடுத்தது தாங்கள் சுயமாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஆதரவோடைய நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த சமீப நாட்களாக அதிமுக திமுக இரண்டும் கூட்டணியை சேர போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சண்முகம் அவர்கள் பேசிட்டு இருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடாக, இதனுடைய தொடர்ச்சியாக இவர் பேசுகிறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இப்போ நம்ம ஒன்று ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் வெளியேறதுக்கு காரணம் என்ன? திமுக அதிமுக ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறது காரணம். அதனால் நாங்கள் தாவேகாவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்ற அது அந்த கட்சியோட முடிவு. அதே தாவேகா சிவி சண்முகத்தை போய் பார்த்தா உங்களுக்கு ஓகேவா? நாங்கள் யாருக்குமே வெளியில இருந்து ஆதரவு இல்லைன்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். அதே தாவேகா போய் ஒரு சோஃபாவை அனுப்புது, சிவி சண்முகத்தை பார்க்குது. சிவி சண்முகத்துக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண நிர்வாகி. நீங்கள் சந்திக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மரியாதை நிமித்தமா நீங்க வேற எங்கேயாவது போயிருக்கலாம். சம்பந்தம் இல்லாம சிவி சண்முகத்தை பார்த்துருக்கீங்க. அப்போவே திமுக, சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு எல்லாருமே தாவேகா அரசை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ கூட இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, நாங்க வந்து தாவேகா கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி இல்ல, நாங்க சுயேட்சையா இருக்கோம். திமுக தாவேகா ஒருவேளை ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுடைய வெளியில இருந்து கொடுக்குற நிலைப்பாடு தொடரும், இல்லைன்னா நாங்க வந்து வெளியே வந்துருவோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான். சண்முகமும் அப்படிதான், நினைச்சு பார்க்காத அளவு கரண்ட் கட் ஆகுது, மோசமா இருக்கு அப்படின்னு அவரும் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிடுறாரு. இதுதான் கூட்டணியோட நிலைப்பாடு. அதே சிபிஎம், விசிகா, வன்னியரசன எல்லாருமே பதவி இருக்கிற அன்னைக்கு முதல் சட்டமன்றத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம், எங்களுடைய தயவுல தான் நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. இவங்களுக்கும் வேற வழி கிடையாது, அவங்களை நம்பிதான் இருந்தாகணும். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 9 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் இன்னும் கூடிய விரைவில் அறிவிக்க போறாங்க. அந்த 9 தொகுதிகள்ல 9 தொகுதிகள் எப்படி எனக்கு புரியல. அதாங்க சொல்றேன், கணக்கு சொல்றேன். இந்த இப்ப இவங்களுக்கு ஆதரவு தேவைப்படுறது 8, எக்ஸ்ட்ரா ஒன்னா சேர்த்தா 9. அப்ப இந்த 9க்கான வேலை எல்லாத்தையுமே தாவேகா, ஆதவ அர்ஜுனா, சிடிஆர், செங்கோட்டையன் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயுடைய திருச்சி கிழக்கு 1, அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் 4, 5 ஆயிடுச்சா. விஜயபாஸ்கர் 1, 6, சிவி சண்முகம் 7, இன்னும் 2 தேவைப்படுதா, அந்த 2 மதிமுகல இருந்து ராஜினாமா பண்றாங்க. இந்த 2 வந்துருச்சுன்னா இப்ப இவங்களுக்கு ஏற்கனவே யாருடைய ஆதரவுல இந்த இயக்கம் இயங்கிட்டு இருக்கு? விசிகாவில 2, சிபிஐல 2, சிபிஐல 2, சிபிஎம் 2, ஐயுஎம்எல் 2, 8. இப்ப உங்களுக்கு கூடுதலா 1 இருக்கு. இந்த 9 வச்சு
நாமளே நம்ம மெஜாரிட்டியை காமிச்சுக்கிட்டு யார் தெய்வம் இல்லாம ஆட்சியில இருக்கலாம். ம். ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம பாஜக எதிர்ப்பு அரசியல பண்ணலன்னா ம். விசிக வந்து நம்மளை விட்டு கிளம்பி போயிடும், ம். சிபிஎம்மும் போயிடும், சிபிஐயும் போயிடும். ம். அப்ப நம்ம யார்ட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, நமக்கே அந்த 9 தேவை அப்படின்னு காய் நகர்த்தி இந்த 9 இடைத்தேர்தலும் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. ம். ம். மதிமுகவில் இருக்கிறவங்க 2 பேரும் போய் உதயசூரியன்ல நின்னதுனால எங்களுக்கு சுயமரியாதையெல்லாம் இழந்துட்டோன்றாங்கல்ல. நாளைக்கு பாருங்க விசில் சின்னத்துல வச்சுக்கிட்டு வைகோ வந்து விசில் அடிச்சுக்கிட்டே நாங்கள் 1990 விசில் தான் கேட்டோம், அவர்கள் விளையாட்டாளர்களுக்கு பம்பரம் கொடுத்துட்டார்கள்னு பேசுவார். பேசி கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்த நிலைக்கு அவர்கள் தள்ள போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த அறிவிப்பும் வெளியாக போகுது. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராக நிலைநிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக. இந்த சட்டமன்ற இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாடலை பாடிட்டு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், புரட்சி தலைவர் வந்து பாடிட்டு போயிட்டாரு, அதை நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஏற்கனவே வந்து அதிமுக உடைச்சி எடுக்கக்கூடிய வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னை எம்ஜிஆராக பாவித்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி ஒரு பார்க்கிறீங்க? தவறு செய்தால் அதை திருப்பி செய்தால் அதை நான் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னா பக்கத்துல இருக்க மரிய வில்சன் தான் நீங்க தண்டிக்கணும். நிதி அமைச்சரை தான் நீங்க தண்டிக்கணும். அதுக்கப்புறமா பூந்தமல்லியில ஒரு எம்எல்ஏ மேல அபியூஸ் கேஸ் இருக்கு, அவர் தண்டிக்கணும். ம். அதுக்கப்புறமா இவங்க வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருடைய மனைவியும் அவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க கமிஷன் ஆபீஸ்ல, அவரை தான் நீங்க தண்டிக்கணும். ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரையும் தண்டிக்கணும். இப்படி பல பேர் பல கொலை அந்த ஜாதி குற்றவாளிகள், இது பேசினவரா? பல பேர் பல குற்றவாளிகளாக உங்களுடைய சட்டமன்றத்துக்குள்ள அதிக பேர் 30க்கும் மேற்பட்டவர்கள் உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே தண்டிங்க போதும். அப்புறம் நீங்க மாற்று அப்படின்னு நானே வந்து உங்களுக்கு ஆதரவா பேசுறேன். இந்த 30 பேர் தண்டிங்க. இல்லை, இதுல ஆதவ அர்ஜுனா ஃபைனான்ஸ் முதலமைச்சர் இருக்காரு. அவர் மேல கரூர் வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. இவங்க எல்லாரையும் தண்டிங்க. தண்டிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க நாங்க மாற்று, அப்புறம் இந்த பாட்டு பாடுங்க, ஏன் இந்த பாட்டுக்கு ஆட கூட ஆடுங்க, சாட்டை எடுத்து கூட அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இது வந்து இந்த வித்தை காட்டுறது, எம்ஜிஆர்ன்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து வித்தை காட்டுறது. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய கருப்பு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாருன்னு அப்போது இருந்த பெரிய ஆளுங்கள்ட்ட போய் இப்ப கேட்டா கழுவி ஊத்துவாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது தான் சென்னையில தமிழ்நாட்டுல சாதாரண ரிச்சா ஓட்டுறவர்கள், கடை வச்சிருக்கவங்க, கூலி தொழிலாளர்கள், தள்ளுவண்டி மூட்டை தூக்குறவங்க மேலெல்லாம் குண்டார் சட்டம் பாய்ஞ்சுது. என்கவுண்டர்கள் தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடிய காலம் எம்ஜிஆர் இருந்த ஆட்சி காலம். வறுமையும் பசியும் பஞ்சமும் அதிகமா இருந்த எம்ஜிஆர் இருந்த காலம். பெரிய போராட்டங்கள் நடந்த காலம் எம்ஜிஆர் இருந்த காலம். காவல்துறையோட அடக்குமுறைகள் மிக தீவிரமா இருந்தது. ஏராளமான துப்பாக்கி சூடுகள், லத்தி சார்ஜ் எல்லாமே நடந்தது எம்ஜிஆர் இருந்த காலம். அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா டெல்லிக்கு விற்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தது எம்ஜிஆர். இப்ப இவர் உண்மையிலேயே ஒரு எம்ஜிஆர் தான். அந்த வகையில் நம்ம எம்ஜிஆர்னே சொல்றோம். நேற்று போராடின நீட்டு மாணவர்களை அடிச்சு விரட்டுறாங்க, கைது செய்யப்படுறாங்க, கை உடஞ்சிருக்கு ஒரு பையனுக்கு. விவசாயிகளை நீ எல்லாம் விவசாயியே கிடையாது, தூண்டி விடப்பட்ட விவசாயின்னு கொச்சைப்படுத்துறாரு முதல்வர். துப்புரவு பணியாளர்களை நான் ஆட்சிக்கு வந்தா மாத்திருவேன், கிழிச்சிருவேன் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா சன்கன்லாம் வச்சு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு திரும்ப அந்த போராட்டக்காரில் வீட்டுக்கு அமைச்சு நான் ஆட்சிக்கு வந்தா மாத்துவேன்னு சொன்னவர் நேத்து ஒரு அறிவிப்பு தனியார்கிட்ட கொடுக்கறது. அதே தோழர் பாரதி மறுபடியும் போராட்டம். இப்ப இது எல்லாமே பார்த்தா எம்ஜிஆர் ஆட்சி தான். அதனால மாற்றுக்கிறதுல எம்ஜிஆராகவே இருக்கட்டும். அவரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து திமுக வந்து ஒரு ஒடுக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே எம்ஜிஆருக்கு தான் வரேன் மறுபடியும். எம்ஜிஆரை எந்த அளவுக்கு ஒடுக்குனாங்களோ, தடுத்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு நெருக்கடியை வந்து எனக்கு தந்தாங்க அப்படிங்கிறத விஜய் வந்து சொல்றாரு. அதுபோல கரூர் சம்பவத்தையும் இன்னைக்கு பேசுறார். கரூர் சம்பவத்துல எந்த அளவுக்கு என் மீது வீணான பழி சுமத்துனாங்க, அரசியல் பண்ண வேண்டியதான், அதுக்கு இந்த மாதிரியான அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல, அதனால இவர் வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. ஓகே, இவர் என்ன பண்ணாங்க? இவர் முதல்ல அது இப்ப இவர் தானே சிஎம். நான் வந்து கரூர்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணுச்சு? நீங்க தானே சிஎம், தைரியம் இருக்குல்ல, திராணி இருக்குல்ல. நான் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சாங்களா, இல்ல வேற ஏதாவது லாபி பண்ணாங்களா, யாரு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, உள்ள அவங்க தான் வந்து ஸ்டாம்பேர்டு பண்ணாங்களா? ஓப்பனா சொல்லுங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் சிம்பத்தி அரசியல்.
தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு யாருனாலும் கருப்பு போட்டு போட முடியாதா, நானும் போடக்கூடாதா, என்னெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு சீனை போடுறது. இன்னைக்கு வந்து திமுக தான் என்ன இப்படி பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு? இந்நேர ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது கரூர் சம்பவம் நடந்திருந்தால் விஜய் என்னவாகி இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் ஒரு கருத்து கணிப்பா நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்க மக்கள்கிட்ட கேளுங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால், ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்திருந்தால், கரூர் சம்பவம் நடந்த போது அன்று விஜய் எந்த இடத்தில் இருந்திருப்பார் அப்படின்னு நீங்க தாராளமா ஒரு கருத்து கணிப்பு கேளுங்க. என்ன ரிசல்ட் வரும்னு பாருங்க. நிச்சயமா நம்ம கடந்த கால வரலாறுல இருந்து நான் கேட்கிறேன், எனக்கு தெரியல என்ன நடக்கும்னு, சும்மா கேட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சிஎம் விஜய் வந்து இந்த அரசு பாதுகாத்துச்சு. 2 வீட்டு வாசலையும் போலீஸை போட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பாதுகாத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடந்துச்சு. உங்க மேல வழக்கு போட்டது டெல்லி சிபிஐ, உங்க மேலேயும் சிபிஐ, உங்க மேல இல்ல ஆதவர்ஜனா மேலேயும் சிடிஆர் மேலேயும் புசியானந்த் மேலேயும் வழக்கு போட்டது சிபிஐ. ஆனா நீங்க யாரை குறை சொல்றீங்க? திமுக. அந்த சிபிஐ வழக்கை கொண்டாடுறீங்க, மீது வழக்கு போட்ட சிபிஐயை கொண்டாடுறீங்க. ஆனா இது வந்து இது எவ்வளவு பெரிய மக்களை முட்டாளாக்குற வேலைன்னு பாருங்க. மக்களை நாளுக்கு நாள் முட்டாளாக்குறாங்க. ஒரு ஜோசியக்காரர் தனி செயலராக போட்டாங்க, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு ரூட் நடத்திக்கிட்டு இருக்கிற ஜெகதீஷ் பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து போட்டு ஜெகதீஷ் பழனிசாமி தனி செயலர்னு போட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. எப்பங்க யாருக்கு எப்படி இந்த ஆணை வெளியாச்சு, இவர் எப்ப நியமிச்சாங்க, இவருக்கு இவரே அறிவிச்சுக்கிற யார் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்கன்னு எல்லாம் பேசுனா அரசு அவசர அவசரமா இன்னொரு ஆணையை வெளியிடுது. அதுல மே 12ஆம் தேதியே ஜெகதீஷ் பழனிசாமியை தனி செயலராக போட்டாங்க அப்படின்னு. அப்பனா விஜய் டெல்லி போயிட்டு நேரடியா ஜெகதீஷ் பழனிசாமியோட வீட்டுக்கு போனது எல்லாமே அவர் ஒரு தனி செயலர்ன்ற பொறுப்புல இருக்கும்போது தான் போயிருக்காரு. வெளியில சொல்லவே இல்லை. சொன்னா இந்த பதவியும் போயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏமாத்தி தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்ல கூட இருக்க எல்லாரையுமே ஏமாத்தி இருக்காங்க. இவ்வளவு நாள் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க புசி ஆனந்த் தாண்டணும், அதுக்கப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமியை தாண்டணும். இப்பவும் அதே நிலை. நீங்க ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் மனுவோ இல்ல ஒரு கோரிக்கையோ இல்ல ஏதோ ஒரு விழாவுக்கு இன்வைட் பண்றீங்களோ, அப்படி போனா கூட இந்த 2 பேரை தாண்டி உங்களால போக முடியாது. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல தனி செயலாளர் ஆகிறதுக்கு? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஒரு விளம்பர நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர், அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள், எப்படி அவரு தனி செயலருக்கு இது தகுதியானவரா மாறினாரு? ஆனா ஒரு விஜயனுடைய வெற்றிகளுக்கு பின்னால அவர் இருக்கார்ல, அப்ப ரசிகர்கள் இல்ல வச்சு அப்ப ரசிகர்கள் இல்ல, வேற யாரு நிர்வாகிகள் யாருமே இல்ல. வெற்றிகளுக்கு பின்னாடி இருந்தா திட்டமிடுறது இந்த மாதிரியான அவர் ஒரு மேனேஜர், அவ்வளவுதான். பொறுப்பளவுல ஒரு மேனேஜர். 2வது அவரோட படங்களை அவர் வந்து தயாரிச்சிருக்காரு. இவரோட படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து கட்சியில துணை பொருளாளர் சம்திங் ஏதோ போஸ்ட்ல இருக்காரு, அவ்வளவுதான். எந்த அடிப்படையில இவர் வந்து தனிச்செயலரா உருவாடுக்கிறார்? இந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்துல எந்திரிச்சிருக்கும்னு நினைச்சேன், மிஸ் ஆகுது. இது எதுக்குமே இப்ப அதாவது மக்கள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து பதில் சொல்லல. தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சார துணியிலையும் ஒரு சினிமா ஒரு 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 ஆக்டிங் ஒரு ஷூட்டிங் அந்த தன்மையிலையுமே வந்து சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது நாட்டுக்கு எப்படி நன்மை பயக்க போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு முன்னால இருக்கு. பெரும் சிக்கல் தான் அது. பாப்போம் என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா வந்து அதான் சிங்கிள் மைக் கிடைச்சிருச்சுன்னா கம்பு சுத்துறாங்க, டபுள் மைக் கிடைச்சிருச்சு அப்படி டபுள் மைக் முன்னாடி வந்துருச்சுன்னா பெபங்கிறது. சிங்கிள் மைக் கிடைச்ச உடனே என்கிட்ட பாலிசி ரிலேட்டா பேச தயாரா அப்படின்னு சவால் விடுறாங்க. பிரஸ் மீட்டுக்குள்ள வந்து எங்க 4 நிறுவனம் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீட்டு நிறுவனங்கள், என்கிட்ட இருக்கு அப்படின்னு. நீங்க ராயல் என்ஃபீல்ட கேட்டீங்களா, என்கிட்ட இவ்வளவு கேக்குறீங்க, நீங்க போன் பண்ணி அது ஒரு மிரட்டுற டோன். ஒரு பெண்ணை பார்த்து இப்படி கேட்கிற ஏய் அப்படின்ற மிரட்டுற டோன்ல அவங்க பேசுறது. 2வது அந்த கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு குழந்தை யோகா பண்ற குழந்தையோட காலை பிடிச்சி இப்படி, அது லிட்டரலி பேட் டச். அது ஒரு அசௌகரியமான சூழல், ஒரு அருவருப்பான ஒரு செயல் அது. அந்த அமைச்சர் மீது இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, எதுவும் பேசவே இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் அப்படி இன்னொரு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கோட காலில் போய் சொடக்கு விடுக்கிறாரு, அந்த குழந்தையோட கால். அது லிட்ரலி அது பேட் டச், அது தொடக்கூடவே கூடாது. அது எப்படி அவர் செஞ்சாருன்னு தெரியல. கீழே சில பேர் வந்து போடுறானுங்க, இதெல்லாம் தப்பே இல்லாத அவர் மகன் மாதிரி பார்த்துருப்பாரு.
நீ யாரா அதை சொல்ல, நீ யாரா வேணா அதை சொல்ல. அவங்க அந்த குழந்தையோட மனநிலையில அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் உருவாக்கியிருக்காங்க. இப்படி பல அமைச்சர்கள், இன்னும் தாவேகா நிர்வாகி திருச்சியில போய் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல போய் போட்டோ மாட்டு வராங்க. நேத்து திருவண்ணாமலையில மாட்டின நிர்வாகியை கட்சி விட்டு எடுத்தாச்சு. இப்ப திருச்சியில மாட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை? இது தண்டனை இல்ல. ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளுக்குமே டைரக்ட் மெசேஜ் போகணும். நீங்கெல்லாம் ரைடே போகக்கூடாது. போய் கட்சியை வளர்க்குற வேலையை பாரு. உனக்கு என்ன வேலை? அரசு அலுவலகங்கள்ல, அரசு துறைகள்ல உனக்கு என்ன வேலை? நீ போய் மூடிட்டு இரு. விஜய் அவர்களுடைய போட்டோவை பள்ளிக்கல்வி வளாகத்துக்குள்ள வைக்கணுமா? அது வைக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்கோ அந்த அதிகாரிகள் வைப்பாங்க. நீ வைக்காத, கிளம்புன்னு இவங்க தலைமை சொல்லணும். அப்படிலாம் எதுவுமே சொல்லாம கட்சி ஒரு குருட்டாம்போக்குல இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது எங்க போய் முடியும், என்ன ஆகுன்றத நினைச்சாலும் நமக்கு வந்து பயமா தான் இருக்கு. நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்தாங்க ஓரளவுக்கு விஜய் வந்து ஒரு புதிய முகம் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. வரக்கூடிய நாட்கள்லையாவது அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.